மை நேம் இஸ் விஸ்வநாதன். பேட்மிண்டன் கிரவுண்டுக்கு வர்றதுனால எனக்கு பெரிய சந்தோஷம் தான். 30 வருஷத்தில் நான் 30 நாள் கூட வராமல் இருந்திருக்க மாட்டேன். என்ன ஒரு அருமையான உதாரணங்க. நீங்க இயக்கத்துல போக்கஸ் பண்ணீங்கன்னா எப்பவுமே நீங்க யூத்ஃபுல்லா இருப்பீங்கன்னு இவருக்கு ஒரு பெரிய சல்யூட்டுங்க. ஆனா உண்மையாவே பேட்மிண்டன் மாதிரி ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது நம்ம வாழ்நாள நீடிக்க வைக்குமா? இந்த வீடியோல பாப்போம் வாங்க. அண்ட் நீங்க நீண்ட நாடுக்கு வாழ்றதுக்கு ஆலோசனை டெய்லி வேணும்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. ரீசெண்டா யூரோப்ல கோப்பன்ஹேகன்ன்ற ஊர்ல பண்ண ஒரு ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, டென்னிஸ் ரெகுலரா விளையாடுறவங்க விளையாடாதவங்களை விட 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்தாங்களாம். அதுக்கு அடுத்தது பேட்மிண்டன் விளையாடினவங்க 6ல இருந்து 7 வயசு எக்ஸ்ட்ராவா வாழ்ந்தாங்களாம். அதனால ரிசர்ச் படி ராக்கெட் ஸ்போர்ட்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா இது ஒரு அதிக தீவிரமான விளையாட்டு, ஹை இன்டென்சிட்டி ஸ்போர்ட்னு சொல்லுவோம். அண்ட் சமூகத்தோட நம்மளுக்கு இருக்க தொடர்பை இம்ப்ரூவ் பண்ணுது. அதை தவிர இந்த கேம் விளையாடுறதுக்கு பயங்கர தீவிரமா யோசிச்சு ஃபாஸ்டா மூவ் பண்ணி டிஸ்டன்ஸ் எடுக்கணுங்க. இது மட்டும் இல்ல, மற்ற ஸ்போர்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது பேட்மிண்டன்ல அடிபடுற ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மி. என்னோட அட்வைஸ் என்ன தெரியுமாங்க, ஏதாவது ஒரு ஸ்போர்ட், நீங்க ராக்கெட் ஸ்போர்ட், பேட்மிண்டன் இல்ல டென்னிஸ் இல்ல பிக்கிள் பால் விளையாடுறீங்கன்னா கூட பரவாயில்ல, அது 2ல இருந்து 4 நாள் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு எந்தெந்த மசில் உங்களுக்கு தேவையோ அதை 3 நாளைக்கு ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இதோட சேர்ந்து டெய்லி 1.2ல இருந்து 2 கிராம் புரோட்டீன் மட்டும் ஒரு கேஜிக்கு எடுத்தீங்கன்னு வைங்களேன், சூப்பரா நிறைய நாளுக்கு ஹெல்த்தியா இயக்கத்தோட நம்ம வாழலாங்க. நீங்க கடைசியா எப்போ பேட்மிண்டன் விளையாடுனீங்க? இல்ல நீங்க பேட்மிண்டன் விளையாடுறவங்களா இருந்தா ஒரு வாரத்துக்கு எத்தனை வாட்டி விளையாடுறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.